இவளுடைய ஹஸ்பண்டும் இவளும் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது இவ வேற யாரு கூட சேட் பண்ணிட்டு இருக்கா. அதை இவனோட தங்கச்சி பார்த்தாரா. அவ என்ன பண்ணுவான்னா ஆல்ரெடி இவளுடைய போனை டிவில கனெக்ட் பண்ணிருப்பா. அதுல போட்டு காமிச்சிடுறா. பண்றது எல்லாமே இவளுடைய ஹஸ்பண்டுக்கும் ஹஸ்பண்டோட தங்கச்சிக்கும் தெரியுன்றதுக்கும் தெரியாம அவ பாட்டுக்கு அந்த நேரம் பார்த்து வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. இன்னும் டென்ஷன் ஆகி அவளுடைய போனை புடுங்கலான்னு போகும்போது இவளுடைய தங்கச்சி உடனே பின்னாடி வந்து பயமுத்துற மாதிரி பயமுத்துவா. எதுக்கு பண்ணுவானே தெரியாது. உடனே இவ அவளுடைய தங்கச்சி வெளியே கூட்டிட்டு போய் ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு இருப்பா. கேட்டு நீ ரூமுக்குள்ள வந்தேன்னு சொல்லி இவரை கேட்கறதுக்கு அது இவனோட தங்கச்சி அது எங்க வீடு நான் யாரை கேட்கணும்னு சொல்லிட்டு இவளும் விடாம பேசிட்டு இருப்பா. அதனால இவளுடைய ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பா. அதுல இவ வீடியோ கால் பேசின அந்த பையனும் இருப்பான். அதை பார்த்து இவளுடைய தங்கச்சி என்ன பண்றான்னா அந்த டேபிளுக்கு அடியில போய் மறைஞ்சிக்கிறா. இவ யாருக்கும் தெரியாம ஒரு லெட்டர் எழுதி டேபிளுக்கு அடி வழியா கொடுத்துட்டுப்பா. ஆல்ரெடி டேபிளுக்கு இருக்கிற இவனோட தங்கச்சி அதை போட்டோ எடுத்து இவனோட அண்ணன்கிட்ட காமிக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்துருவா. அதுக்கப்புறம் இவளுடைய அண்ணன் கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறா. அவனும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போய் கேட்கும் போது உங்ககிட்ட ஒரு போட்டோ காமிக்கணும்னு சொல்லிட்டு அவ எடுத்து வந்த போட்டோவை காமிக்கிறா. அந்த லெட்டர்ல இவ என்ன எழுதிருப்பானா நம்ம 2 பேரும் தனியா மீட் பண்ணலாம்னு சொல்லி எழுதிருப்பா. இது அவன் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற இடத்துக்கு இவனும் வந்துடுறான். இவன் வரும்போது கூடவே ஒரு பொண்ணவும் கூட்டிட்டு வருவான். அது யாருன்னா அங்க நிக்கிறானே அவனோட லவர். அவ வந்து நீ இங்க என்ன பண்றேன்னு சொல்லி கேட்கும் போது இவன் என்ன பண்ணுவானா அவனோட போன் எடுத்து அவ எழுதின லெட்டர் எடுத்து காமிச்சிருவான்.